ஆக்டர் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் சாரோட மறைவுக்கு பின்னாடி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கதாகவும் சரியா உடல்நிலையை கவனிச்சிக்காம ரொம்பவே மோசமான நிலையில அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்ப வந்திருக்கு. விஜயகாந்த் சார் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் டிசம்பர் 29 தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த 2 நாட்கள்ல வடிவேலு அவர்கள் வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அப்ப வடிவேலு அவர்கள் வரல. இதனால எல்லாருமே அவர் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அவர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு அங்க வந்தா தாக்குதல் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால தான் அவர் வராம இருந்தாரு அப்படிங்கிற மாதிரின்னு கூட அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது போக கேப்டன் அவர்களோட மறைவு வடிவேல் சாரை மிகப்பெரிய அளவில் மனசளவில் பாதிச்சிருக்கு. தன்னை வளர்த்து விட்ட ஒரு குரு அவரோட இறுதி சடங்குக்கு கூட தங்களால் போக முடியலையே அப்படின்னு அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. மேலும் வடிவேல் சார் பயங்கரமாக கதறி அழுதுருக்காரு. விஜயகாந்த் சாரை பற்றி புலம்பி தள்ளியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் அவரோட நெருங்கிய நண்பர் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, வடிவேல் அவர்கள் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே அவர் சரியாக சாப்பிட்றது இல்லையாமா. விஜயகாந்த் சாரை பற்றியே நினச்சி அழுதுகிட்டே இருக்காராமா. இதனாலேயே அவரோட உடல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மோசமான நிலைக்கு போயிருக்கு. கடந்த ஒரு வார காலமாகவே வடிவேல் சார் வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. அதனால் டாக்டரை பார்க்குறதுக்கு கூட அவரால் போக முடியலை. டாக்டரை தான் அவங்க வீட்டுக்கே வர வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு நிலை போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்பவே சிரமம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காருங்கிற நியூஸ் கூட தெரிய வந்திருக்கு. வடிவேல் சாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு நிலையிலையுமே கேப்டன் வடிவேலுவை தப்பாக பேசினதே கிடையாது. அந்த ஒரு மரியாதைக்காக போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு வடிவேலை கண்டிப்பாக நினச்சிருப்பாரு. ஆனால் தொண்டர்களுக்கு பயந்து தான் அவர் போகாமல் இருந்தார் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தினங்களில் இயல்பு நிலை திரும்பியதுக்கப்புறம் வீட்டுக்கே போய் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.